அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது அரசியல் மாற்றம் நிகழுமா? சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 1000 முறை அமித்ஷா வந்தாலும் ஒரு மாற்றமும் நிகழாதுன்னு சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதே கருத்தை தான் சார் நாங்கள் வலியுறுத்துறோம். வருஷம் வருஷம் வர்றாரு, 6 மாதத்துக்கு ஒரு முறை வர்றாரு. என்னைக்கும் ஆட்சி மாற்றம் வராது, தாமரையும் மலராது. 1000 அமித்ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் மாற்றமும் நிகழாதுன்னு சீமான் சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னு சொல்றாங்க. எந்த அரசியல் மாற்றமும் ஏற்படாதா? எங்கே சார் சீமானெலாம் தமிழ்நாட்டிலே ஏற்படுத்த முடியல. அவர் தொகுதி நிற்கிற தொகுதியை மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. அவர் எப்படி அமித்ஷாவை பற்றி பேச முடியாதுல்ல. அவர் ஒரு மத்திய கவர்மெண்ட்டு உள்துறை அமைச்சர். அவர் 15 வருஷமாக அமைச்சராக இருக்கார். இவர் இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சுன்னு ஒரு எம்எல்ஏவோட ஆக முடியல. புரியுதுங்களா? இமயத்தை பார்த்து சொல்கிறதுக்கு அவ்வளோ சரியாக இருக்காது. பாஜகவுக்கு ஒரு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜக ஜெயிக்குன்னு நினைக்கிறீங்களா அமித்ஷா வந்ததுனால? சார் பாஜக ஜெயிக்குமான்றது நான் சொல்ல. ஏன்னா அவர் அந்த லைஃப் போஸ்ட்டில் இருக்கார். இவர் வார்த்தை வேணால் சொல்லிக்கலாம், கை கொடுக்காதுன்னு சொல்லலாம். இப்போ ஏன்னா ஏற்கனவே இருந்ததை விட இப்போ பாஜக வளர்ந்துக்குது. போன எலெக்ஷனை விட இந்த 5 ஆண்டில் பாஜக வளர்ந்துக்குது. அது வாய்ப்பு இருக்குது. என்ன பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கலாம் சொல்ல முடியாது. இருக்கிறத விட இப்போ வளர்ந்துக்குது. அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு. அவர் எத்தனை முறை வந்தாலும் 1000 முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றமும் நிகழாதுன்னு சீமான் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமா சொல்றது அப்பத்திலிருந்து ஆட்சி நடத்தி நல்லா கரெக்டா பேசினாரு. அது வேற விஷயம். அவர் பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறாரு ஆளை. நீ திடீர்னு இப்போ எல்லாரையும் எனக்கு ஓட்டு போட்டுருங்க, நான் முதல்ல அனுப்பிச்சேன். எத்தனை பேர் போடுவாங்க? பாஜக அமைச்சர்கள் எத்தனை டைம் வந்தாலும் ஜெயிக்காதுங்கிறீங்களா? ஜெயிக்காது, அதெல்லாம் ஜெயிக்க. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் அவர்கள் சொல்றாரு 1000 அமித்ஷா வந்தாலும் தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் மாற்றமும் வராதுன்னு. இல்ல இவங்க எதிர்க்க ஆளுங்கட்சி கிட்ட இது பண்ணிட்டு பெட்டி கொடுத்தா பேச மாட்டாங்க, பெட்டி கொடுக்கலன்னா பேசுறாங்க. சீமான் பெட்டி எல்லாம் பெட்டி வாங்குறாங்க. சீமான் வாங்குறாரு, திருமலை வாங்குறாரு, அனைத்து பேரும் பெட்டி வாங்கிக்கிறாங்க. பெட்டி கொடுத்தாக்க ஏதாவது விமர்சனம் பண்ண மாட்டாங்க. பெட்டி வாங்கிட்டா விமர்சனம் பண்றாங்க. அடுத்த கட்சியை எதிர்கட்சியை ஆளுங்கட்சியில பெட்டி வாங்கிக்கிறாங்க. சீமான் அவர்களோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அது அவரை பற்றி கருத்து சொல்ல முடியாதுங்க. நினைச்சா ஒன்று பேசுகிறாரு, இல்லைன்னா ஒன்று விடுறாரு. அவர் இச்சுக்கு எது சொல்கிறாரோ அதுதான் பேசுகிறாரு. பொதுப்படையாக மக்களுக்காக எதுவும் பேசலை. ஆனால் ஒரு இடத்துல சரியாக கேட்குறாரு, ஒரு இடத்துல விட்டுறாங்க. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் எத்தனை டைம் வந்தாலும் 1000 டைம் வந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் மாற்றமும் வராது அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமாக மகளிர் ஓட்டு தான் ஒரு கவர்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த டைமும் மகளிர் ஓட்டு தான் அதிகமா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த அரசியல் மாற்றமும் வராதா? திமுக அதிமுக தான் இருக்க போதா? அதிமுக தான் இங்க வருது. நான் சொல்றது அதிமுக தான் இந்த டைம் வரும். ஏன்னா திமுக நிறைய திட்டங்கள் 26 திட்டங்களோ என்னவோ வந்திருக்கு. அது எந்த திட்டமும் நிறைவேற்றல. இப்போ அதிமுக சொன்ன திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. இந்த வாட்டி அண்ணா எடப்பாடியே தான் வருவாங்க. அமித்ஷா இத்தனை டைம் வந்தாலும் பாஜக கை ஓங்குமா இல்ல அதிமுக கை ஓங்குமா? அதிமுக கை தான். 1000 அமித்ஷா வந்தாலும் தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் மாற்றமும் நிகழாதுன்னு சீமான் சொல்றாரு. சீமானோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் கருத்துன்னு என்ன போய் பாக்குறது? அவரு ஃபர்ஸ்ட் அவர் தான் கொஞ்சம் நல்லா இருந்தாருன்னு சொன்னோம். அப்புறம் அதில் ஒரு கொஞ்சம் பிரச்சனை, அவர் சரி வரல. அதான் அவரை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவரை பத்தி சீமானை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா? அவர் தான் இளைஞர்களின் எதிர்காலம்லாம் சொல்றாங்க. அப்புறம் ஒரு பெண் அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது குற்றச்சாட்டு வைக்க கூடாதுல்ல. ஒரு பெண் பொய் சொல்ல மாட்டாங்க. வாழ்க்கையை பத்தி அவங்க இப்படி குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா அவர் ஏதாவது தப்பு செஞ்சனால தான் குற்றவாளி சொல்றாங்க. அது அவரை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவரை விட்டு. அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. 1000 முறை அமித்ஷா வந்தாலும் எந்த அரசியல் மாற்றமும் நிகழாதுன்னு சீமான் சொல்றாரு. நீங்க சீமானோட கருத்தை எப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க. என்ன திருப்பி இல்லை, மோடி திருப்பி வந்துட்டாரு, அமித்ஷா திருப்பி வந்துட்டாரு. அமித்ஷா எலெக்ஷனுக்காக வர்றாரு, இல்லை கூட்டணியை கூட்டி சேர்க்கறதுக்கு வர்றாருன்னு தெரியல. அவர் சேர்த்து வைக்க ஓபிஎஸ் இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக வர்றாரு. அது இன்னும் எழுபடலை. அந்த கூட்டணியின் நிலவரமே இன்னும் சரியாக வர நிவர்த்தியாக வர இது வரைக்கும் பண்ண முடியல. அவரால் என்ன பண்ண பார்த்த போகிறாங்க தவிர ஓபிஎஸ் இணைச்சாங்களா, டிடிஎஸ் இணைச்சாங்களா, சசிகலாவை இணைச்சாங்களா? எதுக்காக தமிழ்நாட்டுக்கு என்ன பேசுகிறாங்க? கூட்டணி சீட்டு கிடையாது. இது வரைக்கும் அது வரைக்கும் நிலவரமே தெரியலன்னா எந்த அரசியல் மாற்றமும் நிகழாதுங்கிறீங்களா? நேர்லையே இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, என்ன பேசுனாங்க? தாவக்கோட இணைய போகிறீங்களா? ஏன் தாவக்கோவை இணைய ஏன் ஆசைப்படுறீங்க? ஏன் சுயமாக எங்களுக்கு ஒன்று நிற்க வேண்டியது இல்லையா? ஏன்னா ஏடியை கூட்டி வச்சுருக்கீங்க, இன்னும் மற்ற கூட்டி வச்சுருக்கீங்க.
ஏன் தாவக போகுன்னு நினைக்கிறீங்க? தாவக வான்னு கூப்பிடுறீங்க, பிஜேபிக்காரன் கூப்பிட்றான்னு என்ன காரணம்? இது இப்போதான் எடப்பாடி தெரிஞ்சிருக்காரு. நான் அதை பற்றி நான் நினைக்கிறேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் 1000 முறை வந்தாலும் எந்த அரசியல் மாற்றமுமே தமிழ்நாட்டில் வராது அப்படின்னு சீமான் சொல்றாரு. சீமானோட கருத்து எப்படி பார்க்குறீங்க? சீமானு அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு புரியல. அவர் இங்கே விட்டுட்டு இலங்கைக்கு போயிடுவார் தபால்னு. அதாவது இங்கே இருப்பார், திடீர்னு இலங்கை தமிழை பற்றி பேசுவார். அவர் பேசி என்ன பண்ண, அவர் ஒரு இடத்துல கூட சீட்டு வாங்க மாட்டேங்கிறாரு. பேசி என்ன பண்ண, சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது கணக்கில் சேர்க்க முடியாது. சீமான் சொல்கிறாரு, நம்ம எடுக்க முடியாது. அமித்ஷா உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஏதாவது பாஜக அதெல்லாம் அதை பற்றி பாஜக வந்ததுனால தானே இப்போ பெருமே இழப்பு அதிகமாக இருக்குது. நகை ரேட் ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு, ஜிஎஸ்டி வரையும் கொண்டுட்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வரைனா நாங்கள் என்ன பண்ணுறது? பிளாட்ஃபார்மை கடை விற்கிறோம், இன்றைக்கி விற்றா தான் ஆச்சு, விற்கலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்?